பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 8. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், புழுதியில் நின்று ஏழைகளை உயர்த்துகின்றார் என்று சொல்லி. நாம் தகப்பனே, சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கை காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு புழுதியை போல் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை குப்பையில் இருப்பதை போல் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தட்டி எழுப்பி உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது கிருபையினாலும் எங்களை தாங்கி வழிநடத்துகின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றீர். நாங்கள் புழுதியில் விழுந்து விடாதபடி, குப்பையில் விழுந்து கிடக்காதபடி எங்களை தட்டி நீர் கரம் பிடித்து வழிநடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எவ்வளவோ வேதனைகளிலும் துயரங்களிலும் துக்கங்களிலும் வாழ்ந்தாலும் உமது அன்பும் கிருபையும் கருணையும் எங்களோடும் குடும்பத்தோடும் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை தாழ்விலும் கண்ணீரிலும் கடந்து செல்லுகின்றது. இந்த அதிகாலையிலே தகப்பனே, நீர் எங்களை உமது வார்த்தையினால் திடப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 உள்ள இறை வார்த்தை சொல்லுகின்றது, தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ராஜாதி ராஜாவாய் நீர் அலைந்து திறந்திருந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக எங்கள் நடுவில் கடந்து வந்து தகப்பனே, தந்தையினுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட உடன்பட்டு எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றீர். தகப்பனே, உமக்கு இருந்த மனநிலையை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களையும் உமக்கு முன்பாக வெறுமையாக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அநேக முறை நாங்கள் தான் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து இருந்திருக்கின்றோம். அகங்காரம் எண்ணம் கொண்டு அலைந்து திரிந்திருக்கின்றோம். எது நடந்தாலும் அதை நான் செய்தேன், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் செய்தார்கள், என்னுடைய மனைவி செய்தால், என்னுடைய கணவர் செய்திருக்கிறார் என்கின்ற தற்பெருமையோடு அலைந்த நாட்கள் போதும் தகப்பனே. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, தற்பெருமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுவீராக. உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. திருப்பாடல்கள் 136:23 சொன்னதுபடி, தாழ் உற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, தாழ்மையான நிலைமையில் இருந்த எங்களை உயர்த்தி நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகின்றீர். நாங்கள் உயர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் சில நேரங்களில் தாழ்ச்சியுற்ற நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களை தட்டி எழுப்பி மீண்டுமாய் அதே பலத்தை கொடுத்து வழிநடத்துகின்றீர். எங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் தருகின்றோம் அப்பா. 1 பேதுரு 5:7 சொன்னதுபடி, உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தாழ்ச்சியும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மை போல் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. அநேக முறை தகப்பனை உம்மை தேடி வராதபடி ஆண்டவரை மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களுடைய இளமை பருவத்தை அழைத்து இருக்கின்றோம். ஆண்டவரை, இந்த இளமையில் உமக்கு பணி செய்யாதபடி ஏனோ தானோ என்று பேசி அலைந்து திரிந்து இருக்கின்றோம். உம்மால் அழைக்கப்பட்டவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கின்றோம். நற்செய்தி பணியாளர்களை பற்றி தவறாக பேசியிருக்கின்றோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி அவதூறு பரப்பி இருக்கின்றோம். எல்லாவற்றையும் அது கரத்தில் தருகின்றோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊரில்
இருந்தும் நாட்டில் இருந்தும் தனியாக பிரித்து எடுத்து உமது பணிக்காக நீர் அமர்த்தி அவர்களை உயர்த்துகின்றீர். அவர் வழியாக நீர் செயல்படுகின்றீர். குறிப்பாக அருட்சகோதரர்கள், சகோதரிகள், குருக்கள், ஆயர்களை பற்றி தவறாக பேசிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. தகப்பனே, அவர்கள் உம்மை நோக்கி இருக்கும்படியாகவும் ஆண்டவரே அவர்கள் மனம் மாறி மீண்டுமாய் திருச்சபைக்குள் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை வழிபடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகபூர்வமான இச்சைக்கு அடிமையாகி ஆண்டவரே தன்னுடைய உடலை சாத்தானுக்கு கையளித்து அழித்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். தகப்பனே, தந்தை தாயினுடைய பெயரை கெடுத்து வெளி ஊரிலும் வெளிநாடுகளிலும் வேலைக்கு கடந்து சென்று ஏனோ தானோ என்கின்ற தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் உமக்கும் திருச்சபைக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உகந்த பிள்ளைகளாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சிற்றின்பத்தில் உலர்ந்த நாட்கள் போதும் அப்பா. ஆண்டவரே, சிற்றின்பத்திற்கு அடிமையாகி தன்னை அழித்து கொண்டு எய்ட்ஸ் என்கின்ற பொல்லாப்பான நோயை பெற்றுக்கொண்டு அலைந்து திரிகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். பணத்திற்காக தன் உடலை விற்று ஆண்டவரே அது பாவம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கை புழுதியை போல் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை குப்பையை போல் இருக்கலாம். இந்த நேரத்திலும் தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தட்டி எழுப்பி மீண்டுமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அதிகாலையிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே எங்களோடு நீர் வழி நடத்துகின்றீர். நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் எங்களுடைய கால் இடராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றீர். தகப்பனே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அனாதையை போல் கைவிடப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணமாக்கி ஆண்டவரே மீண்டுமாய் குடும்பத்தோடு சேர்த்திடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. திருப்பாடல்கள் 138 அதிகாரம் 6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நலிந்து போய் இருக்கிறவர்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து அதிகாலையிலே ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய உள்ளத்தில் அநேக தேவைகள் உண்டு. அநேக பேர் தொடர்பு கொண்டு விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவரே தேவையினால் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரிடம் ஜெபித்தேன், எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே. என் ஆண்டவரை தேடி அலைந்திருக்கின்றேன், என் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லையே. ஆண்டவருடைய குரலை கொடுக்க நாங்கள் கேட்க முடியவில்லையே என்று எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னுடைய வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்களோ, வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ, நில புலன்கள் வாங்க அவர்கள் தங்களை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அதில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி அவர்கள் உமது நாம மகிமைப்படும்படியாக ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருந்து திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே எங்களை புழுதியில் இருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்து இருக்கின்றீர். குப்பையில் இருந்து எங்களை தூக்கி நீர் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி உமது அரசாட்சியில் சேர்த்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தந்தையே, தாழ்விலும் எங்களோடு கூட நடப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் உம்மை வெறுமையாக்கியது போல் ஆண்டவரே நாங்களும் எங்களை வெறுமையாக்கி இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே,
ஆமேன் ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வறியவர்களை குப்பையில் இருந்து நீர் தூக்கி எடுகின்றீர் என்று தந்தையை நோக்கி உன்னத பாடல் பாடியது போல் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க உமது திருப்பாதம் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட கடந்து வந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.